நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ரியா, உன் அப்பா எங்க? பேட்டை கொடுத்துட்டு வரேன்னு போனவர் இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் காணோம். அப்படியே தான் இருக்கும். உன் அப்பா விளையாட தான் போயிருப்பாரு. பேட்டை கொடுத்துட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு அங்க போய் மேட்ச் விளையாடிட்டு இருப்பாரு. இன்னைக்கு வரட்டும். யாரு? உங்க அப்பாவா பாவம்? இவ்வளவு வேலை இருக்கு, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல, இப்படி விட்டுட்டு விளையாட போயிருக்காரு. அவரா பாவம்? அப்ப அம்மா பாவம் இல்ல? வாங்க சார். சாரா, மரியாதையெல்லாம் பலமா இருக்கு. அப்ப இன்னைக்கு பூசை பலமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார், பேட்டை மட்டும் கொடுத்துட்டு வரேன்னு போனீங்க, பேட்டை கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? அது வந்து ஐஷு பேட்டை கொடுக்கலான்னு போனேனா, ஆனா அதுக்குள்ள கதிரனை ஃபோன் பண்ணிட்டாரு. அதனால நான் கிரவுண்டுக்கே போகல. கதிரனை போய் பார்த்துட்டு நேரம் இங்கதான் வரேன். இங்க பாரு, பேட்டு கூட கையில தான் இருக்கு. பேட்டெல்லாம் நான் கொடுக்க போகவே இல்லை. கதிர் மாமாவை பார்க்க போனீங்களா? ஆமாண்டி. உனக்கு டவுட்டா இருந்தா நீ வேணா கதிரனை கூப்பிட்டு கேட்டுப்பாரு. ஐயோ, கூப்பிட்டுருவாளோ? கதிர் மாமாவை பார்க்க போயிருந்தா சரி, என்கிட்ட போய் சொல்லிட்டு மேட்ச் விளையாட போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன ஐஷுமா, உன்கிட்ட போய் நான் எனக்காவது போய் சொல்லிருக்கனா? ஓ, சொல்லிருக்கீங்களே. அது நீ கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ கிடைக்கிறதுக்காக ஏதாவது போய் சொல்லிருப்பேன்டி. ஆனா நீ கிடைச்சதுக்கு அப்புறம் ஏதாவது போய் சொல்லிருக்கனா? அதுக்கப்புறம் ஐயோ, யோசிக்கிறாளே. யோசிக்காதடி, அப்படிலாம் எந்த போய் சொன்னதில்ல. சரி, நீங்க இப்ப போய் சொன்னீங்களா சொல்லலையான்னு ஆராய்ச்சி பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. ஏற்கனவே எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க பாருங்க, என்னால இவ்வளவு வேலையும் தனியாலாம் செய்ய முடியாது. ஒழுங்கா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அட, உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு செல்லம் ஹெல்ப் பண்ண போறேன்? நானும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலை செய்யலாம். சரி வாங்க. அப்பாடா, ஒரு வழியே இவ்வளவு சமாளிச்சாச்சு. அப்பா, இன்னைக்கு பேட் பால் இல்ல, நீங்க ஜெயிச்சீங்களா தோத்துட்டீங்களா? ரியா குட்டி, அப்பா என்னைக்காவது தோத்துருக்கனா? இன்னைக்கு மேட்ச்ல அப்பா தானே ஜெயிச்சேன். ஆமா, உன் அப்பா எப்படி தோப்பாரு? அவர்தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஆச்சே. ஐஷுமா, அப்படி பார்க்காதடி. அது வந்து எதுவும் பேசாதீங்க. அப்ப உங்களுக்கு என்ன விட கிரிக்கெட் விளையாடுறது தான் முக்கியமா போச்சுல? யாரு சொன்னா? எனக்கு நீ தாண்டி முக்கியம். தெரியுது, எனக்கு உடம்பு சரியில்லை போகாதீங்கன்னு சொல்லியும் என்னை ஏமாத்திட்டு போய் கிரிக்கெட் விளையாடிட்டு வந்திருக்கீங்க. இதுல இருந்து உங்களுக்கு நான் முக்கியமா மேட்ச் முக்கியமான்னு தெரியுது. ஐயோ ஐஷுமா, சரி இப்ப என்ன? உனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அவ்வளவுதானே. வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போதுமா? நீங்க பாத்துக்கிறீங்களா? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எல்லாமே நான் பண்றேன். இங்க பாருங்க, எவ்வளவு பாத்திரம் இருக்கு, இவ்வளவுத்தையும் கழுவணும் தெரியுமா? நான் பண்றேன். அங்க பாருங்க, அவ்வளவு துணி இருக்கு, அவ்வளவு துணி துவைக்கணும் தெரியுமா? நான் பண்றேன்டி. வீடெல்லாம் கூட்டணும் துடைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எல்லாமே நான் பண்றேன்டி. ஓகே, எல்லாம் பண்ணுங்க. அடி பாவி, எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்றானே, சரி ஒரு பேச்சுக்காவது இல்லங்க கூட நின்னு ஏதாவது நானும் உதவி பண்றேன்னு சொல்றாளான்னு பாரு, கல்லிஞ்சக்காரி. நான் எதுக்கு பண்ணணும்? என்ன ஏமாத்திட்டு உங்களுக்கு மேட்ச் விளையாட போக தெரியுதுல, எல்லாத்தையும் தனியாவே பண்ணுங்க. நீங்க என்ன ஏமாத்திட்டு போனதுக்கு இதுதான் உங்களுக்கு பனிஷ்மென்ட். அப்பா, நீங்க ஒண்ணு அழுவாதீங்க. பாப்பா உங்களுக்கு உதவி பண்ணுடா. பாப்பா உங்களுக்கு இந்த பாத்தடெல்லாம் கழுவிட்டடா. பாருடி, அந்த பச்சை புள்ளிக்கு இருக்கிற பாசம் உனக்கு இருக்காடி? பாசம் தானே? அந்த பேட்டை கொடுங்க. அச்சாப்பா குறுக்கறீங்க, அம்மா அச்சுவாங்க. பாசமும் வேண்டாம் பாயசமும் வேண்டாம், நீ போ, நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். அப்ப பண்ணுங்க. ஐஷுமா, எல்லா வேலையும் நான் பண்றேன். ஆனா ஏற்கனவே மேட்ச் எல்லாம் விளையாடி ரொம்ப டயர்டா இருக்கு. அதுக்கு அதுக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். பூஸ்டா? சரி, நீங்க வேலை செய்யுங்க, நான் போய் பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரேன்.
ஐயோ, அவளே ஒரு மக்கு, இதுல இவ வேற. சரி, 2 பேருக்கும் பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரேன், வேலை செய்யுங்க. ஏய், நான் ரியா சொல்ற பூஸ்ட் சொல்லலடி. அப்ப வேற என்ன? உனக்கு புரியல? என்ன பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு ஐஸ கரைக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த வேலையெல்லாம் நீங்க முடிக்காம உங்களுக்கு பூஸ்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப பூஸ்ட் தர மாட்டேன். தர மாட்டேன். அப்ப போடி, நானும் வேலை செய்ய மாட்டேன். செய்ய மாட்டீங்க? மாட்டேன்டி, முடிச்சத பாத்துக்க போ. ஓ அப்படியா? சரி, இதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஏரியா, இதுக்கப்புறம் அப்பா என்கிட்ட பேசினாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ அல்லா, அடுத்த பஞ்சாயத்துக்கு ரெடி பண்றாளே. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், போங்க. ஐஷு இருடி. எங்க விடுங்க, நான் கோவமா இருக்கேன். நீ கோவமா இரு, யார் வேண்டானா? போங்க, நீங்க தான் எந்த வேலையும் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. லூசு, சும்மா விளையாண்டா அப்படியே எதுவும் செய்யாம விட்டுருவாங்களா? உனக்கு உடம்பு சரியில்லாம நீ எல்லாத்தையும் தனியா செஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியாதா? எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், ஆனா நீ என் கூட இப்படி நின்னா மட்டும் போதும். இப்படியே நின்னா எப்படி வேலை செய்வீங்க? அது செய்யும் போது பாரு. என்ன ரியா குட்டி, ரெடியா? ஓகேடா. ஆனா ஷமீர், உங்களை மாதிரி எல்லா சேட்டையும் பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு இன்னும் யாராவது பிறந்துதான் வரணும். ஐ அம் வெயிட்டிங். என்னது உங்களை? வாட்டிய தங்க செல நீ இல்லாட்டி நான் ஒண்ணுமில்ல, என் ஜோடிய நீ நிக்கையில, வேற என்ன வேணும் வாழ்க்கையில. ஒத்த தொல்லராக பச்சை புள்ள அவர் கக்கத்துல தூக்கிக்க வரிக, பட்டாகத்தி வீசின பட்டம் பூச்சியாகின முட்டை கண்ணி மேய்க்கின சரியா, தொட்டா பறக்கும் தூளு கண்ணு பட்டா கலக்கம் பாரு, டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க. இடி ரீஷு, அந்த ஃப்ராட் எந்தினாடி எனக்கு பண்றான்? இந்த டைரி எனக்கு வேணும், அத தான்னு சொன்னா இல்ல அதில உள்ள எல்லாத்தையும் எனக்கு கிஃப்டா தந்துட்டு அதுக்கப்புறம் தான் தருவேன்னு சொல்றான். இப்போ நான் என்ன செய்ய? ஐயோ சைலமா, அவன் தான் ஒரு ஃப்ராட்னு நமக்கே தெரியுமே. அவன் உன்னை கரெக்ட் பண்றதுக்காக இது இல்ல இதுக்கு மேலயும் பண்ணுவான். அதுலயும் உன் டைரி வேற அவன் கையில கிடைச்சிருச்சா, அதான் அதுல இருக்கிறதெல்லாம் உனக்கு கிஃப்டா கொடுத்து உன்னை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு பாக்குறான். அதுலயும் இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களோட வீக்னஸ் என்னன்னு நல்லாவே தெரியும். நம்ம அழகா இருக்கோமா இல்லையாங்கிறது நமக்கே தெரியும். இருந்தாலும் ஒருத்த நம்ம கிட்ட வந்து நீ பாக்க ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டா போதும், உடனே நம்ம கண்ணுக்கு அவன் ஹீரோ மாதிரி தெரிவான். உடனே அவன் என்ன சொன்னாலும் கேட்டு அவன் மேல இம்ப்ரெஸ் ஆகி அவனுக்கு ஓகே சொல்லிடுவான்னு ஓவர் கான்ஃபிடென்ட் இவங்களுக்கெல்லாம். அவன் அത്ര ஓவர் கான்ஃபிடென்ட் அத வந்து கையத்தனை வச்சா மதி, அது என்கிட்ட எல்லாம் நடக்காது. அதானே இப்படி எல்லாம் gift கொடுக்கறன்றதுக்காக ஒரு ஃப்ராட் பையலுக்கு போய் ஓகே சொல்ல முடியுமா? இந்த ஜென்மத்துல ഞാൻ അവനക്ക് ഓക്കേ சொல்லிല്ല, പക്ഷേ എന്റെ ഡയറി എനിക്ക് വേണം. അതാ ഇപ്പോ എങ്ങനെ അവൻകിட்ட இருந்து அத வாங்குறதுன்னு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு ரேஷு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த டைரி அவன்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு சைலுமா. என்னன்னா அவன் தான் சொன்னான்ல, அந்த டைரியில இருக்கிற எல்லாத்தையுமே அவனுக்கு gift-ஆ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டைரியை அவன்கிட்டயே கொடுத்துருவேன்னு. ஆமா, அதுல நீ அப்படி எவ்வளவு எழுதி வச்சிருக்க? ஐயோ எடி, அது ഞാൻ சின்ன வயசுல இருந்து எழுதியது, അതില് കുറച്ച് കൂടുതലായിട്ട് ഉണ്ടാവും. ஐயோ என்ன செய்யலுமா சொல்ல வர? குறைச்சி இருக்குன்றியா இல்ல கூடுதலா இருக்குங்கறியா? அது எത്ര ഉണ്ടാവുம்னு எனக்கு தெரியாதுடி, ஆனா இருக்கும். சரி, அது எவ்வளவோ இருக்கட்டும், ஆனா அதெல்லாம் உனக்கு gift-ஆ கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் அந்த டைரியை வாங்கிட்டே கொடுத்துருவான்ல. அதனால அதெல்லாம் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த டைரியை கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவனை எங்கேயாவது பார்த்தா கூட மூஞ்சி திருப்பிட்டு போயிடலாம். என்னங்கற? எடி, அதுக்காக அவன் கொடுக்கிற எல்லா gift-ஐயும் வாங்க சொல்றியா? ஐயோ வேற என்ன செய்யலுமா பண்றது? அவன் கொடுக்கிற gift-ஐ வாங்காமயே அவன் விட மாட்டான். எல்லா gift-ஐயும் கொடுத்து முடிச்சாதான் உன் டைரி உன்கிட்ட கொடுப்பான். உனக்கு உன் டைரி வேணுமா வேண்டாமா? ஐயோ வேணும்டி, அந்த டைரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிப்ப அந்த டைரிக்காக அவன் கொடுக்கிற gift எல்லாம் வாங்கணும்னால எனக்கு பிரச்சனை இல்ல. പക്ഷേ அவன் எந்த தான செய்தாலும் சரி, அவனுக்கு நான் இந்த ஜென்மத்துல ஓகே சொல்ல போறதே இல்ல. ஓகே சொல்லாம எங்க போயிருவ மின்னல்? நீ போற போக்க பார்த்தா ஓகே சொல்ல வச்சிருவ போலையேடா. டேய், அவ எனக்கு ஓகே சொன்னாலும் சொல்லலனாலும் அவ எனக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த டைரியை படிக்கிற வரைக்கும் கூட அவ பாக்குறதுக்கு அழகா இருக்கா, சூப்பர் கேரக்டர், அவ எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு மட்டும்தான் யோசிச்சேன். ஆனா இந்த டைரியை படிச்சதுக்கு அப்புறம்
அவ மிஸ் பண்ண எல்லாத்தையுமே அவளுக்கு கொடுத்து இதுக்கப்புறம் அவளை எதையுமே மிஸ் பண்ண விடாம அவளை பாத்துக்கணும்னு தோணுது. எடி ரேஷு, அவன் அந்த டைரியில உள்ள எல்லாம் படிச்சிருப்பானா? பின்ன படிக்காமயே அதுல இருக்கிறதெல்லாம் கிஃப்டா கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏ சைலுமா, அவன் அதுல எழுதி இருக்கிறது தான் கிஃப்டா கொடுக்கறான். அதுல திங்கிற பொருள் ஏதாவது எழுதிருக்கியா சைலுமா? எடி ரேஷு, நான் இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு திங்கிறது தவிர வேற யோசனையே இல்லையா? திங்கிறது தவிர வேற என்ன யோசனை? இப்ப கூட இந்த பெட்டிக்குள்ள எதுவுமே திங்கிறதுக்கு இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் வரும்போது எனக்கு வேண்டியதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சைலுமா, நான் திங்கிற வேலையை பாக்குறேன். இந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு அவன் சொன்னதை வச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுது. இங்க பாரு சைலுமா, இது லேடிஸ் ஹாஸ்டல். நம்ம வார்டன் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான வார்டன். நீ உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அது மட்டும் நம்ம வார்டனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வெச்சுக்க, நம்மள அவ்வளவுதான் ஹாஸ்டல்ல விட்டும் துரத்திரும். காலேஜ்லயும் பிரின்சிபல் கிட்ட சொல்லி டிசி கிழிச்சு கொடுத்துரும். அதனால இந்த புகை மட்டும் வெளியே போகாத அளவுக்கு பாத்துக்க சைலுமா. புகையா? எந்த புகை? ஆமா சைலுமா, தம் அடிச்சா பின்ன புகை வராது. தம்மோ? ஆமா, அவன் தான் gift கொடுக்கும் போதே சொன்னானே, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு. அப்ப இதுக்குள்ள சிகரெட் தானே இருக்கு? ஐயோ எடி பிராந்தி, என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? என்ன சைலுமா சொல்ற? அப்ப இதுக்குள்ள சிகரெட் இல்லையா? அப்ப வேற என்ன இருக்கு? ஐயோ காமிக்கிறேன் இரு. சிகரெட் முட்டாயி, இதுக்கு அவன் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொன்னா? அதே இது நான் சின்ன வயசா இருக்கும்போ. வேண்டாம் சைலுமா, நிறுத்து. எனக்கு புரிஞ்சுது. சின்ன வயசா இருக்கும்போது இந்த சிகரெட் முட்டையை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்ப. சிகரெட் மாதிரி இருக்குன்றதுக்காக உங்க வீட்ல வாங்கி கொடுக்காம விட்டுருப்பாங்க. அதை நீ அதுல எழுதியிருப்ப. அதை இப்ப உனக்கு அவன் வாங்கி தரான், அதானே? இது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, இது பெரிய சிதம்பர ரகசியம், யாருக்கும் தெரியாது பாரு. அட என்ன சைலுமா நீ, ஆசைப்பட்டதே ஆசைப்பட்ட ஏதாவது காஸ்ட்லியா ஆசைப்பட்டிருந்தா கூட அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு அவன் நீயும் வேண்டாம் உன் லவ்வும் வேண்டாம்னு போயிருப்பான். நீ என்னடானா 2 ரூபா பென்சிலு, 5 ரூபா சிகரெட் முட்டாயி, இனி அடுத்து என்ன பஞ்சு முட்டாயா? இப்படி எல்லாம் ஆசைப்பட்டானா அவன் அதெல்லாம் ஈஸியா வாங்கி கொடுத்துட்டு போயிருவான் சைலுமா. இதெல்லாம் பைசா வணிக குறைவா இருக்கலாம், പക്ഷെ இதெல்லாம் எப்படி அவன் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிச்சிட்டு வரான், அததான் நான் யோசிக்கிறேன். இனியும் அதுல எழுதியிருக்கிற எல்லாம் எனக்கு தருவேன்னு சொன்னான். പക്ഷേ அதெல்லாம் எப்படி அவன் எனக்கு கொடுப்பான்? இதுல அவ எழுதியிருக்கிறதெல்லாம் நான் எப்படி அவளுக்கு கொடுப்பேன்னு அவ யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா என் உயிரே போனாலும் சரி, இதுல அவ மிஸ் பண்ணிருக்கிறதா எழுதியிருக்கிற எல்லாத்தையுமே நான் அவளுக்கு கொடுப்பேன். அப்படி அவன் எனக்காக அதுல எழுதியிருக்கிற எல்லாம் எனக்கு கொடுத்துட்டா அவளால என்ன வேண்டான்னு சொல்லவே முடியாது. டேய், என்ன ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்த்துட்டான், நம்ம என்ன சொன்னாலும் நம்புறான், இதுக்கப்புறம் எப்படி வேணாலும் ஆடலாம் நினைச்சிட்டியா? உன்னை பத்தி உன் அப்பனுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும். அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை நம்பிட மாட்டேன். உன்னை ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்த்தது கதிரனை சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான். அதுக்காக நான் உன்னை நம்பிட்டேனெல்லாம் அர்த்தம் கிடையாது. கதிரனை கூட உன்னை நம்பிதான் வேலைக்கு சேர்த்து விட்டாருன்னு நினைக்காத. அவருக்கும் உன்னை பத்தி நல்லா தெரியும். இப்ப கூட எனக்கு உன்னை துவைச்சு தொங்க போட தெரியாமல்ல. நானும் சரி கதிரனும் சரி உன்கிட்ட இப்பவும் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் காயத்ரியோட முகத்துக்காக மட்டும்தான். ஆனா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஓவரா ஆடுன. அந்த பயம் இருக்கணும்டா. இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமையோ எவ்வளவோ தப்பு பண்ணிட்ட. நாங்க மட்டும் இல்ல, அந்த கடவுள் கூட அந்த காயத்ரியோட முகத்துக்காக உன்னை மன்னிச்சிருவாரு. இதுக்கப்புறமாவது திருந்தி அந்த பொண்ணு கூட ஒழுங்கா வாழற வழிய பாரு. ஏன்னா இப்ப நீ இப்படி முழுசா நிக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு மட்டும்தான். அன்னைக்கு மட்டும் கோயிலுக்கு காயத்ரி ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா உன் கதையே முடிஞ்சிட்டு இருக்கும். அன்னைக்கு அவ கழுத்துல நீ தாலி கட்டினதுனால மட்டும்தான் நீ தப்பிச்ச. அதான்டா மச்சான் அன்னைக்கு நம்ம பண்ண பெரிய தப்பு. இவெல்லாம் திருந்தவே மாட்டான். அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து எடுத்துட்டு போனதா பயமா இருக்கு. எனக்கு என்னமோ இவன் அந்த பொண்ணு கூட நல்லபடியா வாழறதுக்காக இந்த ஊர்ல இருக்க மாதிரி தோணல. இவன் வேற ஏதோ பிளான் வச்சிருக்கானதான் எனக்கு தோணுது. சத்தியமா என்ன வேணா பிளான் பண்ணட்டும், ஆனா அந்த பொண்ணு கூட நல்லபடியா இவன் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நானும் கதிரனும் பொறுமையா இருப்போம். ஆனா அந்த பொண்ணுகிட்ட மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்றேன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் கதிரனே உன்னை சும்மா விட்டாலும் சரி, நான் சும்மா விட மாட்டேன். வெட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. டாக்டர், ஏற்கனவே நான் உன் மேல செம்ம காண்ட்ல இருக்கேன். இதுல வேற திரும்ப திரும்ப என் மேல கை வச்சு என் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க. நான் கூட சரி இப்பதானே உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன், கொஞ்ச நாள் நல்லவனா நடிச்சுட்டு அதுக்கப்புறமா என் வேலையை காட்டலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் மேல கை வச்சுட்டல, இதுக்கப்புறம் எனக்கு பொறுமை இல்லடா. உனக்கு கொடுக்க வேண்டியதை நாளையில இருந்தே ஆரம்பிக்கிறேன்.
என்னடா சொன்ன? காயத்ரியோட முகத்துக்காக என்ன மன்னிச்சு விடுறியா? இல்லனா என்ன வெட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருவியோ? நீயும் அந்த கதிரும் என்கிட்ட அமைதியா இருக்கிறது அந்த காயத்ரிக்காக தான் எனக்கும் நல்லா தெரியும்டா. டாக்டர், எந்த காயத்ரிக்காக என்கிட்ட நீ அமைதியா இருக்கியோ அதே காயத்ரியை வச்சே என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன்டா. நீ எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் அவளை வச்சே உனக்கு திருப்பி கொடுக்குறேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.